இந்த மாதிரி யாராவது பிட்டா கொடுப்பாங்களா? நாங்கள் நகையை கொடுக்கும்போது இந்த மாதிரி பிட்டா கொடுப்போமா? நல்லா பாருங்க, இது தூளா இருக்கு. இன்னமும் இதை மடிச்சு வேற வச்சிருக்கேன். வங்கியில அடகு வைக்கப்பட்ட நகையில இருந்து சிறுக வெட்டி மோசடியில ஈடுபட்டதா சொல்லி நகை மதிப்பீட்டாளர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடகு வைக்கப்பட்ட நகைகளை வெட்டி எடுத்து இந்த நபர் மோசடியில ஈடுபட்டதா கூறப்படுது. வங்கி முன்பு பொதுமக்கள் திரண்டதால மோசடி சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததா கூறப்படுது. அவங்க நகையை கட் பண்ணிட்டு எங்களை அவங்க போட்டோ எடுக்கிறாங்களா சார்? பாருங்க கட் பண்ணிட்டு அவங்களா எடுக்கல, நியூவா இருக்க பொண்ணை மட்டும் எடுக்க சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு எது தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இவங்களோட நகையை வந்து கட் பண்ணிட்டாங்க. இவங்களோட நகையை தான் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட 4வது கஸ்டமர், இதோட 4வது கஸ்டமரோட நகையை அத்திருக்காங்க சார். பாருங்க, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில இயங்கிட்டு வரக்கூடிய அரசு வங்கியில தான் இப்படி ஒரு மோசடி நடந்திருக்கு. இந்த வங்கியில சுத்து வட்டார கிராமங்களான குன்றக்குடி, நேமம், வைரவன்பட்டி உட்பட பல பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் நகைகளை அடகு வச்சிருந்திருக்காங்க. நகைகளை அடகு வச்சு கடன் பெற்ற நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காக வாடிக்கையாளர்ல ஒருத்தர் அங்க வந்ததாகவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நகையினுடைய எடை கம்மியா இருக்கிறது தெரிய வந்ததா கூறப்படுது. இந்த தகவல் நகையை அடகு வச்சவங்களுக்கு தெரிய வர அத்தனை பேரும் வங்கி முன்னாடி கூடுனதால பரபரப்பு ஏற்பட்டிருந்திருக்கு. இது தொடர்பா வங்கி மேலாளர் சரத்குமார் அப்படின்றவரு விசாரணை செஞ்சதுல இங்க பணியில இருந்த நகை மதிப்பீட்டாளரான நாராயணகுமார் அப்படின்றவரு அடகு வச்ச நகைகள்ல இருந்து கொஞ்சமா வெட்டி எடுத்து மோசடியில ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து வங்கி மேலாளர் சிவகங்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை ஆய்வாளர் சங்கீதா கிட்ட புகார் தெரிவிச்சிருந்திருக்காரு. புகாரின் அடிப்படையில போலீசார் நாராயணகுமார கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க. இது தொடர்பா போலீசார் தெரிவிச்சிருக்கிறது என்னன்னா, தொடர்ச்சியா புகார்கள் வந்துட்டு இருக்கிறதுனால மோசடி செய்யப்பட்டது எத்தனை சவரன் அப்படின்ற விவரங்கள் எதுவும் தெரிய வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விசாரணை முடிவுல எல்லா விவரங்களும் தெரிய வரும் அப்படின்ற மாதிரியும் போலீசார் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடகு வைக்கப்பட்ட நகைகளை பணியில இருந்த நகை மதிப்பீட்டாளரே வெட்டி எடுத்து மோசடியில ஈடுபட்டிருக்க கூடியது பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களே அத்து கொடுத்து வெட்டிக்கிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. கழுத்திலே போட்டு இவ்வளவு பெரிய செயின், இங்க இருக்கிற செயின் இவ்வளவு குட்டையா கொடுத்துருக்காங்க. இப்ப இப்படியா செயின் போடுவாங்க லேடிஸ்? இப்படி போடுற செயின், இந்த செயினோட இது கூட எங்க பொண்ணு போட்டிருக்குது. இப்படி பண்றதுக்கு தான் இங்க வந்து நகை வைக்கிறாங்களா? இவ்வளவு கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்களா பொறுப்பு? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பணத்தோட வாரேன், அடுத்த வாரம் வந்து திருப்பிக்கங்க, இப்போ கணக்கு பார்க்குறான். அவங்க நம்ம காடை பார்க்கறது இல்லை அப்படின்னு குறைச்சி எழுதிட்டு அந்த அவங்க எழுதி குறைச்சி அதே ரேட்டை எழுதிட்டு நம்ம வெட்டிடுறாங்க. ஆனால் நான் ஃபோட்டோ கூட காமிக்கிறேன், கையில் போட்டு செய்யணும், எப்படிங்க திடீர்னு பத்தாம வரும் அப்படின்னு நீங்கள் அப்பவே பார்க்கணும்ல அப்படின்ட்டு.